श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं सुरचरशिरसिद्धमध्यापयन्तीं सोशिष्टायां सरजनिगलितं जाबलात्कृत्य पुङ्क्ते गोदातस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீர் வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவிரகாச்சாரியராக எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ உவே யதுகிரி யதிராஜஜீயர் சுவாமியினுடைய நியமனமடியாக திருப்பாவை 30 தினங்களும் மார்கழி மாதம் 30 நாட்களும் ஒரு பாசுரங்கள் விண்ணப்பம் செய்யப்பட்டு வருகிறது ஒரு மகாவித்வான்களாலே. அதிலே சுவாமியினுடைய நியமனமாக அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பாக அமைந்திருப்பது அடியேன் பெற்றிருக்கக்கூடிய பெரிய பாக்கியம். இன்றைய தினம் மாலே மணிவண்ணா பாசுரத்தினுடைய அர்த்தத்தை விண்ணப்பிக்க வேணும் என்று சுவாமியினுடைய நியமனம். இந்த வாய்ப்பினை அடியேனுக்கு அனுகிரகித்திருக்கிற சுவாமியினுடைய திருவடிகளுக்கு அடியேன் பல்லாண்டு பாடிக்கொண்டு யதாசக்தி விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆண்டாள் நம்மையெல்லாம் சம்சாரார்ணவ மக்னர்களாக இருக்கக்கூடிய நம்மையெல்லாம் அதிலிருந்து மீட்டு எம்பெருமானுடைய திருவடிகளிலே நாம் சேருவதற்காக இந்த பூமியிலே திருவவதாரம் பண்ணினாள். இரண்யாக்ஷன் பூமாதேவியை சமுத்திரத்திற்கு அடியிலே கொண்டு ஒளித்து வைக்க பெருமாள் பெரிய மகாவராக ஸ்புடபத்மலோச்சனகா என்கிறபடியே ஒரு பெரிய வராக ரூபத்தை எடுத்துக்கொண்டு பூமாதேவியை தானும் மீட்டு கொண்டு வருகிறார். அப்பொழுது பூமி பிராட்டி பெருமாளிடத்திலே கேட்கிறார், பிரளயார்ணவ மக்னியாக இருந்த அடியேனை தேவரீர் மீட்டிருக்கிறீர். உம்முடைய பட்ட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நமக்கே இத்தனை பாடு என்னால் சம்சாரார்ணவ மக்னர்களாக இருக்கக்கூடிய சம்சாரி சேதனர்கள் அவர்கள் இந்த சம்சாரத்திலே உழன்று எத்தனை பாடுபட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களெல்லாம் அதில் நின்னும் வெளிவருவதற்காக தேவரீர் ஒரு உபாயத்தை அனுக்கிரகிக்க வேணும் என்று பூமி பிராட்டி வராகநாயனாரிடத்திலே கேட்க வராகநாயனார் தெரிவித்த அந்த விஷயத்தை உலகோருக்கெல்லாம் எடுத்து கொண்டு சேர்க்க வேணும் என்பதற்காக ஆண்டாளாக திருவவதாரம் பண்ணினாள் பூமி பிராட்டியான தாயார். இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வண்ணோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகந்தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் என்று குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகம் அப்படி அந்த பரமபதத்திலே இருக்கும்படியான அந்த போகத்தையெல்லாம் இகழ்ந்து நமக்காக இங்கே பூமியிலே வந்து பிறந்தாள் ஆண்டாளாக. நாமெல்லாம் சம்சாரார்ணவ மக்னர்களாக இருக்கிறோமே. சம்சாரிகள் தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து
ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து இழந்தோம் என்னும் இழவு மன்னிக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சம்சாரிகள் தங்களையும் மறந்து தங்களுடைய ஸ்வரூபம் என்ன என்பதையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதே நமக்கு ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் என்கிறதையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து இழந்தோம் என்னும் இழவும் அன்னிக்கே, ஐயோ இத்தனையும் இழந்து விட்டோமே என்கிற வருத்தம் கூட இல்லாதபடிக்கு இந்த சம்சாரம்ங்கிறதான பெரிய சாகரத்திலே மூழ்கி இருக்கிறார்கள். அவர்களை அந்த சூகரம் சொன்ன சுகரோபாயத்தை கொண்டு அந்த சம்சார சாகரத்தில் நின்னும் மீட்க வேணும் என்று ஆண்டாள் தானும் பிறந்தாள். பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமனடி பாடி என்னும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாட என்னும் கேசவனை பாடவும் என்னும் பங்கையக்கண்ணானை பாட வேண்டும் பாட என்னும் மாயனை பாடேலோர் என்னும் இப்படி பலபடிகளாக பாடி பறை கொண்டு என்னும் அந்த எம்பெருமானுடைய நாமசங்கீர்த்தனத்தினுடைய வைபவத்தை உலகறியச் செய்வதற்காக பூமி பிராட்டி ஆண்டாளாக தானும் திருவதாரம் பண்ணினாள். பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையாக தானும் வந்து சேர்ந்தாள் இந்த பூமியிலே. அப்படி பிராட்டி பாடின திருப்பாவை பாவை நோன்பு இருக்க வேணும், அதை ஒரு வியாஜமாக கொண்டு கண்ணனை நாம் அடைய வேண்டும், கண்ணனை பார்க்க வேணும், கண்ணனை பேச வேண்டும், ஊரார் நாட்டார் எல்லாம் அதற்கு தடையாக இருக்க இந்த பாவை நோன்பு அவர்களுக்கு கண்ணனை பார்ப்பதற்கும் கண்ணனோடு பேசுவதற்கும் அவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்தது. அதை ஒரு வியாஜமாக கொண்டு கண்ணனை அடைய வேணும் என்பதற்காக இந்த திருப்பாவை பாவை நோன்பை ஆண்டாள் தானும் அனுக்காரமாக அனுக்கிரகிக்கிறாள் நம்ம எல்லோருக்கும். பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாயர்பாடியாகவும் வடபெருங்கோயிலுடையானை நந்தகோபருடைய திருமாளிகையாகவும் அங்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளையே திருவாயர்பாடியினுடைய சிறுமியர்களாகவும் இப்படி தன்னையும் ஒரு இடைப்பெண்ணாக அனுக்காரம் பண்ணிக்கொண்டு ஆண்டாள் இந்த பாவை நோன்பை நோக்கிறாள். கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் முதல் 5 25 பாசுரங்கள், அது ஒரு விதமான அனுபவம். மேலே 5 என்று தனியாக காட்டப்பட்டு இருக்கக்கூடிய 5 பாசுரங்கள், அது ஒரு விதமான அனுபவம். ஏன்னா முதல் 25 பாசுரங்களிலேயும் கண்ணனை நேரிலே சேவிக்கவில்லை. இந்த மாலே மணிவண்ணா பாசுரத்திலிருந்து தான் பெருமாளை நேரிலே சேவிக்கிறாள் ஆண்டாள். அப்படி சேவித்தவாறே தெரிவிக்கிறாள். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடைனவே சாலப் பெரும்பரையே பல்லாண்டு செய்ப்பாரே கோலவிளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய் என அற்புதமான பாசுரம். கண்ணனை நேரில் சேவித்த ஆண்டாள் இதுகாரும் உன்னை நாராயணன் என்று பாடினோம். பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன்னு பாடினோம். ஓங்கி உலகளந்த உத்தமன்னு பாடினோம். இதெல்லாம் உம்மை சேவிப்பதற்கு முன்பாக பாடின வார்த்தைகள், சொன்ன வார்த்தைகள். அவனுடைய பரத்வத்தை முன்னிட்டு கொண்டு ஆண்டாள் சாதித்த வார்த்தைகள். ஆனால் இப்போ நேரில் பார்த்த உடனே மாலே என்று தெரிவிக்கிறார். மால் என்னால் ஆஸ்ரித வியாமோகம், அடியாறுகளிடத்திலே பித்து,
அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படிங்கிறது அவனை சேவித்த மாத்திரத்திலேயே தெரிகிறது. உடனே மாலேன்னு தெரிவித்தாள் ஆண்டாள். ஸ்ரீராமாயணத்தில் உள்ள குணங்களில் எத்தனையோ குணங்களை ராமன் வெளிப்படுத்தினாலும் சரணாகத வத்சலன் என்கிறதான குணம்தான் முக்கியமானது என்று பிராட்டியே காட்டுகிறார். ராவணா, நீ எத்தனையோ பாவம் பண்ணி இருக்கிறாய் என்று தயங்காதே, ராமனிடத்தில் போய் நில்லு. அவனிடத்தில் சரணம்னு நீ போய் சொன்னேயானா உன்னுடைய குற்றத்தையே குணமாக கொண்டு அவன் உன்னை அங்கீகரிப்பன். ராமன் சரணாகத வத்சலன் என்று பிராட்டி காட்டுகிறார் சீதை ஸ்ரீராமாயணத்தில். ஒரு பசு கன்றை ஈன்றிருக்கிறது. ஈன்ற உடனே அந்த கன்றுக்குட்டி மேலே அந்த பசுவினிடையே இருக்கும்படியான வயிற்றில் இருந்ததான இரத்தம், சதை, சீழ் முதலான அத்தனையும் மேலே படிந்திருக்கிறது. அதை எத்தனை உகப்போடே அந்த பசுமாடு தன்னுடைய நாக்காலே நக்கி சுத்தம் செய்கிறது. அதுபோலே எவ்வுயிர்க்கும் தாயிருக்கும் வண்ணமான எம்பெருமான் நம்முடைய குற்றங்களையும் கூட அதையே பச்சையாக்கி நம்மை அனுக்கிரகம் பண்ணுவதற்காக காத்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு வேண்டியதெல்லாம் நாம் திருந்தணும். திருந்தி அவனிடத்தில் போய் சரணம்னு நிற்கணும். அஞ்சலி செய்ய வேண்டும். அம் ஜலதீதி அஞ்சலிகி. அம் என்றால் பகவானை, ஜலதீதி நீரைப் போலே உருகச் செய்வது அஞ்சலி. அப்படி அவனிடத்தில் போய் சரணம் என்று நின்றோமேயானால் நம் குற்றத்தையே குணமாக கொண்டு அதையே காரணமாக கொண்டு நம்மை அங்கீகரிக்கிறான் எம்பெருமான். அப்படி சரணாகத வத்சலன் அப்படிங்கிறது அந்த குணமானது ஸ்ரீராமாயணத்திலே பிரகாசமாக காட்டப்பட்டது. அதுபோல் மகாபாரதத்திலே எந்த குணம் விசேஷமாக காட்டப்படுகிறது என்னால் ஆஸ்ரித வியாமோகம். அடியார்களிடத்திலே எம்பெருமான் பித்தனாய் இருக்கிறான். அவர்களுக்காக எதையும் செய்வதற்காக காத்து கொண்டிருப்பவனாக இருக்கிறான். மம பிராணாகி பாண்டவகா என்று தெரிவிக்கிறானே, அப்படி அவர்களை தன்னுடைய பிராணனாகவே கொண்டான் எம்பெருமான் என்னும்படியாக அமைந்திருக்கிறது. ஆக அடியார்களுக்காக எதையும் செய்யக்கூடியவன் எம்பெருமான். தாய்முகம் காட்டியும் இன்சொல் சொல்லியும் புருவம் நெறித்த விடத்திலே தேரை நடாத்தியும் மார்பிலே அம்பேத்தும் இப்படி எத்தனை பண்ணியிருக்கிறான் கண்ணன். கழுத்திலே ஓலை கட்டி கொண்டு தூது சென்றான். அதாவது தேர் ஓட்டினான் அர்ஜுனனுக்காக. அதைவிட ரொம்ப தாழ்ந்ததான விஷயம் தூதுவனாக சென்றான். தூதுவனாக செல்வதுங்கிறது ரொம்ப தாழ்ந்த விஷயமாக அக்காலத்திலே கருதப்பட்டது. அப்படி தன்னை ஒரு தூதுவன் என அறிவித்து கழுத்திலே ஓலையை கட்டி கொண்டு தூது சென்றானே. மார்பிலே அம்பேற்றான். அதே போல் புருவம் நெறித்த விடத்திலே தேரை ஓட்டுகிறான். எப்படின்னா 2 கைகளாலேயும் பானங்களை பிரயோகம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடையவன் அர்ஜுனன். அவனுக்கு தேரை இப்படி ஓட்டணும் அப்படி ஓட்டணும் என்று சொல்வதற்கு கூட நாழி கிடையாது யுத்த களத்தில். அப்போது அர்ஜுனனுடைய அந்த புருவ நெறிப்பை பார்த்து பார்த்து கண்ணன் தான் தேரை ஓட்டினானா. அப்படி பார்த்த சாரதியாக இருந்திருக்கிறான். அப்படி ஆஸ்ரித வியாமோகம் எம்பெருமானுக்கு இந்த மகாபாரதத்திலே முக்கியமாக காட்டப்பட்டதான கல்யாண குணம். அதைத்தான் இவ்விடத்திலே ஆண்டாள் மாலே என்று தெரிவிக்கிறார். அடுத்து மாலே மணிவண்ணா என்று தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்திலே பரத்வம் காட்டப்பட்டிருக்கிறது, மேன்மை, ஆளிநிலையாய் என்பதனாலே. சௌலபியம் மாலே என்பதாலே காட்டப்படுகிறது. சௌந்தரியம் மணிவண்ணா என்கிறதாலே காட்டப்படுகிறது. இப்படி 3
ஆச்சரியமான குணங்கள் இப்பாசுரத்திலே ஆண்டாள் தானும் காட்டுகிறாள் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலே. மாலே ஆசிரித வியாமோகத்தை தெரிவித்து அதற்கு மேலே தெரிவிக்கிறார், அவனுடைய திருமேனி மணிவண்ணா என்று மணியை போன்றதான நிறத்தை உடையவனாய் இருக்கிறான் என்றும், மணிக்கு உண்டான ஒரு வைபவத்தோடு மணிக்கு உண்டான குணம் இருக்கிறதே தன்மை, அதற்கு சேர எம்பெருமான் இருக்கிறான் என்றும் பொருள் கொள்ளும்படியாக மணிவண்ணா என்று தெரிவிக்கிறார். ஒரு மணி, ஒரு வைரம், ஒரு வைடூரியம், ஒரு கோமேதகம், ஒரு உசந்ததான ஒரு ரத்னம், அது எத்தனை உயர்ந்ததாக இருக்கக்கூடியது. அதே சமயத்தில் ஒரு உத்திரியத்தில் முடிந்து கொண்டு நாம் செல்லும்படியாகவும் இருக்கிறதே, அத்தனை எளிமையாகவும் இருக்கிறதே. அதுபோல் எம்பெருமான் எப்படி இருக்கிறான் என்னால் ரொம்ப உயர்ந்தவனாகவும் இருக்கிறான், அடியார்கள் கை கொள்ளும்படியவனாகவும் இருக்கிறான் என்று காட்டுகிறார்கள். அப்படி உயர்ந்தவனான எம்பெருமான் அடியார்களுக்கும் வசப்பட்டவனாகவும் எளிமையானவனாகவும் இருக்கிறான். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். இந்த மார்கழி நீராட்டத்திற்கு என்று ஆண்டாள் தெரிவித்தார். உடனே கண்ணன் கேட்டான், அது என்ன மார்கழி நீராட்டம்? ஏதோ சொல்லுகிறீர்களே, இதற்கு ஏதேனும் பிரமாணம் உண்டா, சாஸ்திர பிரமாணம் உண்டா என்று இந்த விஷயத்திற்கு, இந்த பாவை நோன்பிற்கு என்ன பிரமாணம் என்று கேட்க, மேலையார் செய்வனகள் என்று தெரிவிக்கிறார். எம்பெருமான் கேட்கிறான், இதற்கு என்ன சாஸ்திரபூர்வகமான பிரமாணம் இருக்கிறது? சொர்க்க காமோ யஜேத என்னும் நிசிதாசிதவ்யா என்னும் சாஸ்திரங்களிலே காட்டப்பட்டிருக்கிறது போலே இதற்கு என்ன பிரமாணம் உண்டு என்று கண்ணன் கேட்கிறார். ஒரு சொர்க்கத்தை அடைய வேணுமென்னால் ஜோதிஷ்டோமம் பண்ணினால் சொர்க்கத்தை அடைய முடியும் என்று சாஸ்திரம் காட்டுகிறது. அதுபோல நிச்சிதாசிதவ்யா எம்பெருமானை, பிரம்மத்தை, பிரம்மம் தியானிக்கத்தக்கது, தியானம் பண்ணத்தக்கது என்று காட்டுகிறது. இதுபோல கர்மயோகம், ஞானயோகம் முதலானவைகளுக்கு பிரமாணம் உண்டார் போலே இதற்கு என்ன பிரமாணம் என்று கேட்க, அதைவிட உயர்ந்ததான பிரமாணம் உண்டு, அதுதான் மேலையார் செய்வனகள் என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள். பிரமாணமாக சிஷ்டாச்சாரமே இதற்கு பிரமாணம் என்று ஆண்டாள் தானும் காட்டுகிறாள். யத்ய தாசரதி சிரேஷ்டா தத்த தேவேதரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தது அனுவர்த்ததே என்கிற பிரமாணத்திற்கு சேர உன்னாலேயே காட்டப்பட்டிருக்கும்படியான பிரமாணம் உண்டே. சிரேஷ்டமானவர்கள் எவ்வழியை அனுஷ்டிக்கிறார்களோ அவ்வழியிலேயே அனைவரும் செல்லுவார்கள் என்று காட்டப்பட்டிருக்கிறதே. இதைவிட வேறென்ன வேணும்? மேலும் சாஸ்திரம் விதித்த பிரமாணங்களை கொண்டு ஒரு விஷயத்தை அனுஷ்டிக்கிற பொழுது அது நடந்து முடிகிற பரியந்தம் அது நடக்குமோ நடக்காதோ என்கிறதான ஒரு சந்தேகம் ஏற்படும். அதே சிஷ்டாச்சாரமாக உள்ள விஷயத்தை நாம் அனுஷ்டித்தோமேயானால் ஏற்கனவே நிறைய பேர் அதை கொண்டு பலன் அடைந்திருக்கிறபடியினாலே நமக்கு சந்தேகம் எழாது. ஆக விதிகளை காட்டிலும் சிஷ்டாச்சாரம் மேன்மையானது. ஆக இது மேலையார் செய்வனகள் ஏற்கனவே கோபிமார்கள் செய்திருக்கிறார்கள், அதை நாங்கள் செய்கிறோம், இது சிஷ்டாச்சாரமாக வருகிறது என்று இந்த சிஷ்டாச்சாரமே சிறந்ததான பிரமாணமாக இருக்கிறபடியினாலேயே வேதமே கூட இது மனுவினுடைய வார்த்தை மருந்தாக இருக்கும் என்னும், பராசரருடைய புத்திரரான வியாசருடைய வார்த்தை என்னும், இப்படியாக பல விஷயங்களை வேதமே கூட சிஷ்டவச்சனத்தையே தானும் உதாகரித்து பலவிடங்களிலே காட்டுவதாக அமைந்திருக்கின்றன.
என்று சொல்லி மேலையார் செய்வனகள் என்று அமைந்திருக்கிறது. ஆகையினாலே இந்த பாவை நோன்பை நாங்கள் நோக்கிறோம் என்று எங்களுக்கு பிரயோஜனம் நீதான். ஆனாலும் கூட இந்த நோன்பை கொண்டு உன்னை பார்ப்பதற்கும் உன்னிடத்திலே பேசுவதற்கும் உன்னை அடைவதற்கும் எங்களுக்கு ஒரு வியாஜமாக அமைந்திருக்கிறபடியினாலே இந்த நோன்பை நாங்கள் நோக்கிறோம் என்கிறதாக காட்டினார் அவ்விடத்திலே ஆண்டாள் நாச்சியார். இந்த நோன்பிற்கு வேண்டுவன கேட்டியேல். கண்ணன் கொஞ்ச நேரம் இவர்கள் பேசி கொண்டிருக்கும்படியான அந்த அழகிலே மயங்கி அப்படியே நின்று கொண்டிருக்கிறான். அவனுடைய கவனத்தை திருப்ப வேணுமே. வேண்டுவன கேட்டியேல் என்று தெரிவிக்க, ஓ என்ன சொல்லுங்கோ என்று கண்ணன் தெரிவிக்க, அப்பொழுது மேலே தெரிவிக்கிறார்கள். மேலே தெரிவிக்கும்படியான வார்த்தை வேண்டுவன கேட்டியேல். ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சந்நியமே. போல்வன சங்கங்கள், அதுபோல பல சங்கங்கள் ஞாலத்தையெல்லாம் நடுங்கும்படியாக அந்த துவனி இருக்கிறதே, அந்த சங்கத்தினுடைய துவனி, அந்த பாஞ்சஜன்யத்தினுடைய துவனி, அதுபோல் அந்த பாஞ்சஜன்யத்தை போல பல சங்கங்கள் வேணும். பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்யம், பாலை போன்றதான வெண்மை நிறத்தோடு கூடியிருக்கக்கூடிய அந்த பாஞ்சஜன்யம். எம்பெருமானுடைய திருமேனினுடைய வர்ணம் இவர்களுக்கு உத்தேசியமானது போலே அந்த பாஞ்சஜன்யத்தினுடைய வர்ணமும் இவர்களுக்கு உத்தேசியமாக இருக்கிறது என்று காட்டுகிறார்கள். பெருமாளுடைய திருமேனியினுடைய வர்ணத்தை மணிவண்ணா என்று கொண்டாடினார் போலே அவனுடைய பாஞ்சஜன்யத்தினுடைய வர்ணத்தையும் பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்யம் என்று கொண்டாடுகிறார்கள் இவ்விடத்திலே. கடலில் பிறந்து கருதாது பஞ்சஜனன் உடலில் வளர்ந்து போய் ஊழியான் கைத்தலத் திடரில் குடியேறி என்கிறபடியே கடலில் பிறந்து பஞ்சஜனனுடைய வயிற்றிலே வளர்ந்து மேலே பெருமாளுடைய திருக்களத்திலே கைத்தலத்திலே வந்து தானும் குடியேறி இருக்கும்படியான பாஞ்சஜன்யம். 16ஆம் ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்ப மதுவாயில் உண்டாற்போல் மாதவன் தன் வாயமுதம் என்று அத்தனை பேரும் தேவிமார்களும் பார்த்திருக்க எம்பெருமானுடைய அதரத்தினுடைய சுவையை சுவைக்கும்படியான வைபவம் பெற்றதான பாஞ்சஜன்யம். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ என ஆண்டாள் தானு கேட்கிறாளோ இல்லையோ. விருப்பூத்து கேட்கின்றேன் சொல்லாளி வெண்சங்கே என்று கேட்கிறாளோ இல்லையோ. அப்படி எம்பெருமானுடைய திரு அதரத்தினுடைய சுவையை அறிந்ததான வைபவம் பெற்றிருக்கக்கூடிய சங்கத்தாழ்வான் சுதர்சனாழ்வானாவது ஒரு க்ஷணமாவது பெருமாளுடைய கையை விட்டு அப்படி அகன்று விட்டு திரும்பவும் பெருமாளுடைய திருக்கரங்களுக்கு வந்து சேர்கிறார். ஆனால் பெருமாளுடைய திருக்கரங்களை விட்டு பிரியாதே இருக்கக்கூடியவர் சங்கத்தாழ்வான். அப்படிப்பட்ட வைபவம் பொருந்திய சங்கத்தாழ்வான் அந்த பாஞ்சஜன்யத்தை போன்றதான போல்வன சங்கங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு மேலே காட்டுகிறார், சாலப் பெரும்பறையே பல்லாண்டு செய்ப்பாரை. சாலப் பெரும்பறை வேண்டும், எங்களுடைய இந்த பாவை நோன்பிற்கு ஒரு பெரிய பேரி வாத்தியமானது வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்படி ஒரு பெரிய பேரி வாத்தியமா அது என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் அது ஜாம்பவான் பெருமாள் திருவிக்கிரமாவதாரம் எடுத்த காலத்திலே மதிய மூர்த்தானம் அலங்கரிஷதி என்று கொண்டாடும்படியான அப்படி எல்லோருடைய சிரசையும் எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளாலே வருடினானே. அப்படிப்பட்டதான உயர்ந்ததான திருவிக்கிரமாவதாரம் அக்காலத்திலே உலகை அளந்த அந்த வைபவத்தை கொண்டாடும் விதமாக ஜாம்பவான் இந்த பூமண்டலத்தை 32 தரம் பூப்பிரதட்சிணம் பண்ணிக்கொண்டு ஒரு பெரிய பேரி வாத்தியத்தை வைத்து வாசித்து கொண்டு வந்தான். அப்படி ஒரு பேரி வாத்தியம். அதுபோல் பெருமாளே குடக்கூத்து ஆடினானே, இந்த குடக்கூத்து ஆடின பொழுது ஒரு பேரி வாத்தியம், ஒரு பெரிய பறை வாத்தியம், அதை அடித்து கொண்டு எம்பெருமான் இருந்தானாம். அந்த பறை வாத்தியம் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். சால பெரும்பறையே. அதற்கு மேலே பல்லாண்டு இசைப்பவர்கள் வேண்டும், பல்லாண்டு பாடக்கூடியவர்கள் வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு மேலே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே
கொடியே விதானமே இதெல்லாம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். கோல விளக்கே வேண்டும் என்று கேட்கிறார். பெருமாள் பாஞ்சசன்யத்தை கொடுத்தான். பாஞ்சசன்யத்தை போல பல பாஞ்சசன்யங்கள் இல்லை, இந்த பாஞ்சசன்யத்தை தருகிறோம் என்று பாஞ்சசன்யத்தை கொடுத்தான். அதற்கு மேலே பேரி வாத்தியத்தையும் கொடுத்தான். பல்லாண்டு இசைப்பதற்காக பெரியாழ்வாரை கொடுத்தான். கோல விளக்கு வேண்டும்னு கேட்டார்கள். நப்பின்ன பிராட்டியையே கொடுத்தான் எம்பெருமான். கொடி வேண்டும், கொடியே விதானமே, பனிகாலமானபடியினாலே மேற்கட்டி விதானம் வேண்டும் அப்படின்னு கேட்டார்கள். விதானத்தை கொடுத்தான். அதற்கு மேலே கருடன் கொடியையே கொடுத்தான் எம்பெருமான். இப்படியாக அனைத்தையும் பாவை நோன்பு நோற்பதற்காக வேண்டி பெற்று கொண்டார்கள். இதெல்லாத்திலையும் ஒன்று கிடையாது, பலவாக நீர் தர வேண்டும்னு கேட்க, அது எப்படி என்னால் பலவாக தர முடியும் என்று கண்ணன் தெரிவிக்க, அப்போ தெரிவித்தார்கள், நீ ஆளிநிலையாய், நீ தான் அகடித கடனா சாமர்த்தியத்தை உடையவனாயித்து, மஞ்சாட மலைகளேலும் வானகமும் மன்னகமும் எஞ்சாமல் வைத்தடக்கி ஆளின் மேலோன் என்கிறபடியே, அப்படி எல்லா உலகத்தையும் தானும் வயிற்றிலே அடக்கி கொண்டு, அந்த ஆளிலேயும் வயிற்றிலே அடக்கி கொண்டு, ஆனாலும் அந்த ஆளிலை மேலே சயனித்து கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கிறாரே, அப்போ இது அகடித கடனா சாமர்த்தியம் இல்லையோ? ஆக இப்படி செய்யக்கூடிய உன்னாலே இதையும் பலவாக தர முடியாதோ என்று இவர்கள் கேட்கிறார்களாம். ஆகையினாலே ஆளிநிலையாய் என்று அவனுடைய மேன்மையை விடத்திலே பரத்வத்தை தெரிவித்தார்கள். அந்த ஆளிநிலையாக எம்பெருமான் வடபத்திர சாயியாக சயனித்து கொண்டிருக்கிறான் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே. இன்றைக்கும் கூட இந்த பாசுரத்தை ஆண்டாள் நீராட்ட உற்சவத்திற்கு எழுந்தருளக்கூடிய சமயம் இன்றைக்கும் நாம் சேவிக்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வடபெருங்கோயிலுடையான் சன்னதிக்கு முன்பாக ஆண்டாள் தன்னுடைய சன்னதியிலிருந்து புறப்படுகிற பொழுது எந்த வாத்திய கோஷங்களும் இருக்காது. அமைதியாக சென்று வடபத்திரசாயினுடைய சன்னதிக்கு முன்பாக நின்று மாலைய மணிவண்ணா பாசுரத்தை அரையர் சுவாமிகள் தாளத்தோடு இசைக்க, அதற்கு பிறகு கொடி விதானம் சால பெரும்பறை, பாஞ்சசன்னியம் சால பெரும்பறை பல்லாண்டு செய்ப்பவர்கள், இப்படி அனைத்தையும் எம்பெருமான் கொடுத்து அனுப்புகிறான். அவைகளோடு கூட அதற்கு பிற்பாடு வாத்திய கோஷங்களோடு நேராக அந்த திருமுக்குளத்துக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய நீராட்ட மண்டபத்திற்கு ஆண்டாள் எழுந்தருளுகிறாள். அப்படிங்கிறதான வைபவம் நாம் இன்றளவும் அனுபவத்திற்கு விஷயமாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அமைந்திருக்கக்கூடிய வைபவம். இப்பாசுரத்தினாலே சாம்யாபக்தி என்னும்படியான ஒரு நிலையை ஆண்டாள் தெரிவிக்கிறாள் என்று காட்டுகிறார்கள் பெரியோர்கள். அதாவது எம்பெருமானுடைய அனுபவிக்கக்கூடிய நிலைகளிலே பல படிகளாக காட்டும்படியாக அமைந்திருக்கிறது. சாலோக்கிய, சாரூபிய, சாமீபிய, சாயுஜ்யம் முதலான விஷயங்கள். சாலோக்கியம் என்னால் எம்பெருமான் இருக்கக்கூடிய லோகத்திலே இருப்பது. சாரூபியம் என்னால் எம்பெருமானைப் போலவே பஞ்சோபனிஷத்மயமான சரீரத்தை பெறுவது, அது சாரூபியம் என்று காட்டுகிறார்கள். விரஜா நதியிலே பரமபதத்திற்கு செல்லக்கூடிய ஜீவாத்மா விரஜா நதியிலே தீர்த்தமாடினவாறு அமானவனுடைய கரஸ்பரிசம் பட்டு பரமபதத்திற்குள்ளே செல்லுகிற பொழுது அந்த பாஞ்ச பௌதிகமாக உள்ள இந்த சரீரமானது அவனை விட்டு அகன்று உபனிஷத்மயமான சுத்த சத்துவமான சரீரமானது ஜீவாத்மாவுக்கு ஏற்படுகிறது. எம்பெருமானுக்கு இருப்பதை போன்று சுத்த சத்துவமான, இங்கே இருக்கிறதெல்லாம் மிஸ்ர சத்துவம், ரஜோகுணம் தமோகுணம் கலந்ததான சத்வகுணம்தான் இந்த பிரகிருதியிலே இருக்கிற பொழுது. ஆனால் அங்கே சென்று விட்டால் சுத்த சத்துவமான திருமேனி, சுத்த சத்துவமான விக்கிரகத்தை ஜீவாத்மா எடுத்து கொள்ளுகிறான். அப்படி எடுத்துக்கொள்ளுகிற பொழுது தூக்கம் கிடையாது, பசி கிடையாது, ஜரா மூப்பு கிடையாது. அதே போல்
எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் எப்பொழுதும் பெருமாளுக்கு கைங்கரியம் கைங்கரியம் கைங்கரியமே செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. அப்போது அது சாரூபியம் என்று காட்டும்படியான நிலை. சாமீபியம், எம்பெருமானுக்கு அருகாமையிலேயே இருந்து கைங்கரியங்களை செய்வது. அதுபோல் சாம்யாபத்தி என்னும்படியான விஷயத்தைத்தான் இவ்விடத்திலே ஆண்டாள் மிகவும் அழகாக அனுகிரகித்திருக்கிறாள் என்று பெரியோர்கள் காட்டும்படியான விஷயம். சாம்யாபத்தி சாம்யாபத்தி என்னால் ஆனந்தத்திலே எம்பெருமானுக்கு சமமான நிலையை அடைதல், 8 விதமான குணங்களிலே பெருமாளுக்கு சமமான நிலையை பரமபதத்திலே அடைதல், இதைத்தான் சாம்யாபத்தி என்று காட்டும்படியான விஷயம். அபகதபாப்மா, விஜரகா, விமித்யுகு, விசோகா, விஜிகித்சகா, சத் அபிபாசகா, சத்தியகாமா, சத்தியசங்கல்பகா என்கிறதான 8 விதமான குணங்கள். இந்த குணங்களிலே எம்பெருமானுக்கும் அங்கே சென்றிருக்கும்படியான அந்த சேதனனான ஜீவாத்மாவுக்கும் சாமியம் ஏற்படுகிறது. அதே போல் ஆனந்தத்திலே சாமியம் ஏற்படுகிறது. இதுதான் சாம்யாபத்தி என்று காட்டும்படியான விஷயம். ததா வித்வான் புண்ணியபாபே விதூய நிரஞ்சனகா பரமம் சாமியம் உபைதி என்று உபனிஷத் காட்டின அந்த விஷயத்தை இவ்விடத்திலே ஆண்டாள் தானும் காட்டுகிறாள். இதிலே பூர்வபக்ஷர்கள் சில சாம்யாபக்தியை என்று நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திலே கொண்டாடும்படியான இந்த விஷயம். இந்த பூர்வபக்ஷத்திலே ஐக்கியாபத்தி என்று ஐக்கியம், ஜீவனும் பிரம்மமும் ஐக்கியமாகி விடுகிறது என்கிறதான ஒரு விஷயம். அப்படி ஐக்கியமாகி விடுகிறது என்னால் பிரம்மம் ஒன்று என்று ஆகிவிடாதோ? இப்படி ஒரு ஜீவனும் பிரம்மத்தோடு ஐக்கியமாகிவிட்டதே ஆனால் பிரம்மம் மட்டுமே தான் இருக்கும் அப்படின்னுட்டா, அப்போது பிரம்ம சேதன சேதனங்கள் மற்ற சேதனர்களுக்கெல்லாம் என்ன விஷயம்? அப்போது பிரம்மம் மட்டுமே சத்தியம், ஜெகன் மித்யை அப்படிங்கிறதான ஒரு இடத்திற்குள்ளே சென்று விடுகிறது. ஆக ஐக்கியம் அப்படிங்கிறது கிடையாது. பிரம்மம் பிரம்மமாக இருக்கிறது, ஜீவன் ஜீவனாக இருக்கிறது, குணத்திலேயும் ஆனந்தத்திலேயும் சாமியம் அடைகிறது என்கிறதாக கொள்ள வேணும். ஐக்கியம் அப்படிங்கிறதாக கொள்ளுவது என்பது சரியானதாக இருக்காது. பிரம்மம் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறதான ஒரு நிலை, அது பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா என்கிற விஷயங்களெல்லாம் காட்டும்படியான நிலை. அதற்கு மேலே அது அத்வைதம், இரண்டாவது கிடையாது, பிரம்மம் மட்டுமே உள்ளது, சதேவ ஏகமேவ. அதே போல் எய்க ஞானேவ பஷ்யதி, நானாத்வம் பார்க்கக்கூடாது. சமிருத்யோகோ சமிருத்திமாப்னோதி எய்க நானேவ பஷ்யதி, நானாவாக பார்த்தால் நரகம்தான் கிடைக்கும். இப்படியெல்லாம் ஸ்ருதி வாக்கியங்கள் பல இடத்துல இருக்குது. ஒன்றாவே பார்க்கணும் அப்படின்னுட்டு. இது அபேதஸ்ருதி. இதே போல் பேதஸ்ருதி வாக்கியமும் இருக்குது. ஈஸ்வரன்கிற தத்துவம் இருக்குது, ஜீவாத்மாங்கிற தத்துவம் இருக்குது, பரமாத்மாங்கிற தத்துவம் இருக்குது, அச்சேதனங்கிற தத்துவம் இருக்குது என்று காட்டும்படியான பேதஸ்ருதி வாக்கியங்களும் அமைந்திருக்கின்றன. ஆக இப்படி 2 விதமான ஸ்ருதி வாக்கியங்கள், இவைகளை ஒருங்க விட வேணும் என்று சுவாமி ராமானுஜர் தானும் திருவுள்ளம் பற்றினார். ஒரு சிறந்த வைதீகருக்கு எது அழகு என்னால் அனைத்து வேத வாக்கியங்களுக்கும் பொருள் சொல்ல வேணும், அனைத்தையும் ஒருங்க விட்டு சமன்வயப்படுத்த வேண்டும். நமக்கு வேண்டிய வாக்கியம் எடுத்துக்கொண்டு மற்ற வாக்கியங்களை தள்ளிவிட்டால் அது வைதிகத்திற்கு சேராது அல்லவா? அனைத்து வேத வாக்கியங்களுக்கும் பொருள் கொள்ள வேண்டியது ஒரு வைதிகருக்கு இருக்கும்படியான கர்த்தவியம். அதை நன்றாக புரிந்து கொண்ட சுவாமி ராமானுஜர்
அபேதஸ்ருதி வாக்கியத்திற்கும் பேதஸ்ருதி வாக்கியத்திற்கும் ஒருங்க விடுவதற்கு கடகஸ்ருதி வாக்கியத்தை கை கொண்டார். பிரம்மம் ஒன்று, பிரம்மம் மட்டுமே சத்தியம், ஒன்று 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 என்று சொல்லிக்கொண்ட அந்த அபேதஸ்ருதி வாக்கியம், இன்னொரு பக்கம் பேதஸ்ருதி வாக்கியம், தத்துவம் 3 3 3 என்று சொல்லி கொண்டிருக்கிற இது ரெண்டையும் எப்படி ஒருங்க விட வேண்டும் என்னால் அது கடகஸ்ருதி வாக்கியங்களை கொண்டு ஒருங்க விட்டார் சுவாமி ராமானுஜர். எஸ்ய ஆத்மா சரீரம் எம் ஆத்மா நிவேத, எஸ்ய பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவி நிவேத, ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகதபாத்மா தேவ ஏகா நாராயணகா என்று இப்படியாக பல இடங்களிலே இது கடகஸ்ருதி வாக்கியம் என்ன சொல்லுகிறது என்னால் சரீர சரீரி பாவத்தை கொண்டு ஒன்று என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இவைகளோடு கூடின இந்த பிரம்மம் அத்விதீயம் என்று கொள்ள வேண்டும். இவைகளோடு கூடின இந்த பிரம்மத்திற்கு இரண்டாவது கிடையாது என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர சேதனாச்சேதனங்களோடு கூடின விசிஷ்டமாய் கூடியிருக்கக்கூடிய பிரம்மத்திற்கு இரண்டாவது கிடையாது, அது அத்விதீயம். அப்படிப்பட்ட பிரம்மம் ஒன்று, விசிஷ்ட பிரம்மம், விசிஷ்ட அத்வைதம். அத்வைதம்தான் அது, விசிஷ்ட அத்வைதம், சேதனாச்சேதனங்களோடு கூடியிருக்கக்கூடிய அத்வைதம் என்று பொருளானது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சுவாமி ஆச்சரியமாக நிர்வாகம் பண்ணி காட்டியிருக்கக்கூடிய வைபவம். ஆக எதற்காக சொல்ல வந்தேன் என்னால் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஐக்கியாபத்தி என்பது அதுவாக சேராது, ஐக்கியமாக முடியாது, பிரம்மம் மட்டுமே என்கிற நிலையானது வந்துவிடும். ஆக ஐக்கியமாக முடியாது. அப்போது சில தெரிவித்தார்கள், இல்லையே ஒரு நீரையும் ஒரு பாத்திரத்தில் ஒரு அரைப்படி தண்ணீர் இருக்கிறது, அதோடு இன்னொரு அரைப்படி தண்ணீரை சேர்த்தால் நீரோடு கலந்து விடுகிறது. அதுபோல் ஜீவனும் பிரம்மமும் ஐக்கியமாகி விடலாமே, அப்பும் கலந்து ஐக்கியமானது என்று சொல்லிவிடலாமே என்று பூர்வபக்ஷிகள் தெரிவித்தார்களே. ஆனால் அதில் என்ன சங்கடம் வந்துடும், அரைப்படி பாத்திரத்தில் தீர்த்தமானது இருக்கிறது என்னால் அதில் இன்னொரு அரைப்படி தீர்த்தத்தை நாம் மேலே சேர்ப்போமே, ஆனால் அது ஒருபடி தீர்த்தமாக ஆகிடாதோ? அப்போது அதற்கு விகாரம் வந்துடாதோ? அது விரிவடைந்து விடாதோ? அப்போது பிரம்மத்தோட ஜீவன் சேருகிறது என்னால் அப்போ பிரம்மத்துக்கு விகாரம் அப்படிங்கிறதான ஒரு நிலை வந்துடாதோ? பிரம்மத்திற்கு இது நிர்விகார தத்துவமாக இருக்கக்கூடியது பிரம்மம் என்று காட்டப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த பிரம்மத்திற்கு விகாரம் என்கிறதான ஒரு நிலை வந்துவிடுமே. ஆகையினால ஜீவனும் பிரம்மமும் ஐக்கியமாக முடியாது. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே என்று காட்டும்படியாக அமைந்திருக்கிறது. அவிகாரமான தத்துவமாக இருக்கக்கூடிய பரபிரம்மம் அதுக்கு ஒரு விகாரம் வந்துவிடும். ஆகையினாலே அந்த உதாகரணமும் பொருந்தாது, ஜீவனும் பிரம்மனும் ஐக்கியமாக முடியாது. அதற்கு மேலே இல்லை இப்படி நான் சொல்லுகிறேனேன்னு ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னார், அந்த தீர்த்தமானது அரைப்படி தீர்த்தம் அப்படியே இருக்கட்டும், அதில் கொஞ்சம் உப்பை கலந்து விடுறேன், தீர்த்தத்தினுடைய அளவு மாறாது, அதே சமயத்தில் உப்பு அதோடையும் கலந்துடுறதோ இல்லையோ, அது மாதிரி பிரம்மனும் ஜீவனும் கலந்து விட்டால் என்ன என்று கேட்டால் அப்பவும் என்ன சங்கடம் வந்துடுறது அப்படின்னா பிரம்மத்தினுடைய தன்மை மாறிடுறது. அந்த நீர் இப்போ உப்பு நீராக மாறிடுறதோ இல்லையோ, அதுபோல் பிரம்மத்தினுடைய குணமே மாறிடுமே, அப்போ பிரம்மத்தினுடைய தன்மையே மாறிடுமே. ஆகையினால் பிரம்மமும் ஜீவனும் ஐக்கியாபத்திங்கிறதான நிலையை அடைய முடியாது, சாமியாபத்தி என்னும்படியான நிலையத்தான் அடைய முடியும். அபகத பாப்மா முதலான அந்த குணங்கள் 8 விதமான குணங்கள் இருக்கிறதே, அவைகள் இந்த ஜீவாத்மாவுக்கும் மோட்சத்திற்கு போன ஜீவாத்மாவுக்கும் கிடைக்கிறது. அதே போல் ஆனந்தத்திலேயும் எம்பெருமானுடைய சாமியாபத்தி கிடைக்கிறது. அப்படிங்கிறதான விஷயமாக கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டதான ததாவித்வான் புண்ணியபாபே விதூய நிரஞ்சனகா பரமம் சாமியம் உபைதி என்கிறபடியே புண்ணியபாபங்களை துளைத்து
மோட்சத்திற்கு செல்லக்கூடிய அந்த ஜீவாத்மா சாம்யாபக்தி என்னும்படியாக அந்த நிலையை அடைகிறான் என்கிறதை காட்டுவதற்காகத்தான் ஆண்டாள் பாஞ்சசன்னியத்தை, பெருமாளுடைய பாஞ்சசன்னியம் என்ன, பெருமாளுடைய பறைவாத்தியம் என்ன, பெருமாளுடைய பல்லாண்டு இசைப்பவர்களை பெறுவதென்ன, பெருமாளுடைய கொடியை பெறுவதென்ன, இதன் மூலமாக அந்த சாம்யாபக்தி என்னும்படியான அந்த விஷயத்தை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இந்த பாசுரத்தின் மூலமாக காட்டி தலை கட்டுகிறாள். ஆக இப்பாசுரத்தினாலே எம்பெருமான் மிகவும் ஆசிரித வியாமோகத்தை உடையவனாய் இருக்கிறான். அடியார்கள் பக்கலிலே பித்தனாய் இருக்கிறான் என்று மாலே என்கிற இடத்திலே காட்டினால் ஆண்டாள், வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணிலன்னு ஆர்வுத்த எண்ணெய் ஒழிய எண்ணில் முன்னம் பாரித்து தான் என்னை முத்த பருகினான் என்று ஆழ்வார் காட்டினபடியே ஆசிரித வியாமோகம் என்கிற உயர்ந்த குணத்தை ஆண்டாள் மாலே என்று காட்டி ரொம்ப ஆச்சரியமாக இப்பாசுரத்திலே சாம்யாபக்தி என்னும்படியான உயர்ந்த விஷயத்தை ஆண்டாள் நமக்கு அனுகிரகித்து காட்டியிருக்கிறாள். மாலே என்பதனாலே ஆசிரித வியாமோகம், மணிவண்ணா என்பதனாலே அவனுடைய சௌந்தரியத்தை காட்டினாள். அதே போல ஆளிநிலையா என்பதனாலே பரத்வத்தை காட்டினாள். மேலே சங்கங்கள் தொடங்கி விதானம் மேல்கட்டி விதானம் பரியந்தமாக உள்ள விஷயங்களை பெறுவதன் மூலமாக சாம்யாபக்தி என்னும்படியான அற்புதமான விஷயத்தை ஆண்டாள் நமக்கு காட்டி அருளியிருக்கிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அடியனுக்கு இந்த வாய்ப்பினை அனுகிரகித்த ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான பரமஹம்ச பரிவிரகாச்சாரியரான ஸ்ரீ யதுகிரி எதிராஜியர் சுவாமியுடைய திருவடித்தாமர்களுக்கும், அடியனுடைய ஆச்சாரியனுடைய திருவடித்தாமர்களுக்கும், அடியனுடைய ஞானாச்சாரியர்களுடைய திருவடித்தாமர்களுக்கும், அடியார்களுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு க்ஷமிக்க பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமணியே நமக.